ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குல்ஃபி பிடிக்காதுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து கற்றுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாதாம் மிக்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ குல்ஃபி செய்ய போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு. முதல்ல நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது திக்கு பால், ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் இப்போ நம்ம அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். நான் நான்ஸ்டிக் பாத்திரத்தை வைக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எது வச்சுருக்கிறீங்களோ அது வைக்கலாம். இது அடி பிடிக்காது இருக்கணும். அதனால நம்ம ஹெவி பாட்டம் பேன் தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 1/2 லிட்டர் பாலை கட் பண்ணி நான் கடாயில் சேர்த்துக்கினேன். கடாயில் சேர்த்துட்டு இதை கை விடாமல் கொஞ்சம் நேரம் கலந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா பொங்கு வரும். பொங்கு நல்லா கொச்சி இது கொஞ்சமாக 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். ஸ்டவ்வை நீங்கள் ஏற்றி இறக்கிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் இடையில நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது இல்லைன்னா நமக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு அடி பிடிச்சிச்சின்னா இது குல்ஃபி நல்லா வராது. ஸோ இதை அடிக்கடிக்கு நம்ம பார்த்துக்கலாம். இந்த பாலை நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் நம்ம இதே மாதிரி நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற பால் ஏடெல்லாம் எடுத்து விடுங்க. இந்த குல்ஃபி ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு 20லேருந்து அரை மணி நேரம் எடுக்கும் டைமு. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. கொச்ச பிறகு நம்ம இதில் இருக்கிற பாலாடை நம்ம எடுத்து விடலாம். இதை பாலாடை நம்ம எடுத்து இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கிறதுக்கு விடலாம். இப்போ பாருங்கள், நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கொதிக்கிறதுக்கு விடலாம். உங்களுக்கு சர்க்கரை விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம். இதில் இப்போ சர்க்கரை கரியிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுக்கலாம். ஒன்ஸ் சர்க்கரை கரைஞ்சிட்ட பிறகு இதை நல்லா கொதிக்கிறதுக்கு விடலாம். நம்ம கொச்சி இது 1/4 லிட்டர் பால் அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது செய்யலாம். ஆனால் கை விடாமல் இதை கலக்கணும். இப்போ பாருங்கள், ஏடெல்லாம் மேலே வந்துட்டு இருக்குது. இந்த ஏடெல்லாம் இதிலே சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்கிறதுக்கு விடலாம். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாதாம் மிக்ஸ் போடுறேன். நான் பாதாம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் தான் நான் சேர்க்குறேன். இது 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் அந்த 3 டேபிள் ஸ்பூனும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுக்கலாம். இந்த பாதாம் பவுடர்லேயே நமக்கு பாதாம் பவுடர் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் கலர் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் கூட இதுலேயே இருக்கும். ஸோ இந்த பாதாம் பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து கொடுக்கலாம். உங்கள்கிட்ட பாதாம் பவுடர் இல்லைனாக்கா பரவாயில்லை, நீங்கள் பால்லேயே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாதாம் பவுடர் போட்டு செய்யும் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பால் நல்லா சுண்டி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு பால். இதை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கெட்டி பால் எடுத்திருக்கேன். அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம செப்பரேட்டாக பால் எடுத்து கலக்க போகிறோம். இல்லை நீங்கள் அதுலேருந்தே கொஞ்சம் பால் கொதிக்கிற பாலை எடுத்து நீங்கள் கலந்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நான் இந்த பால் கூட சேர்க்க போகிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம இந்த கொதிக்கிற பாலில் நம்ம சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த பால் கெட்டித்தன்மைப்படுறதுக்குனால நம்ம கார்ன்ஃப்ளோரை சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், நான் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துட்டேன். கார்ன்ஃப்ளோர் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சைடில் இருக்கிற பால் ஆடெல்லாம் நம்ம எடுத்து அதுலேயே கொடுக்கலாம். பாலோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன். தோல் நீக்கிட்டு இதை நல்லா இடிச்சிட்டு இதை சேர்த்துக்கிறோம். இது அப்போ வாசனை இன்னும் நல்லா இருக்கும். இது குல்ஃபியோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தாக்கா போதும், நமக்கு குல்ஃபி நல்லாவே வரும். குல்ஃபி மிக்ஸை நல்லா ஆறட்டும். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா வெளியவே வச்சு நம்ம ஆற வைக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இது ஆறிட்ட பிறகு நம்ம குல்ஃபி மோல்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆறிடுச்சு நல்லா பால் ஆறிட்ட பிறகு நம்ம மோல்டு எடுத்துருக்கேன். நான் பக்கத்தில் வச்சுருக்க மோல்டு.
குல்ஃபி மிக்ஸ் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். நமக்கு ஒரு கெட்டி தன்மை இருக்குது பாருங்கள் இதில். இப்போ நான் வந்து மோல்டு எடுத்துக்கிறேன். நான் வந்து 6 கிளாஸ் டம்ளர் இருக்கிற மோல்டு தான் எடுக்கிறேன். இந்த மோல்டில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போது. இப்போ நான் மேலே இருக்கிற மூடியெல்லாம் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு தான் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் இந்த மோல்டில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோத்துக்கு நம்ம வந்து இந்த மிக்ஸை ஊற்றிக்கலாம். குல்ஃபி மிக்ஸை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம வந்து இதை வந்து 8 மணி நேரத்துக்கு நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இதில் ஊற்றிட்டேன். இப்போ நான் வந்து ஊற்றிட்டு மூடி போட்டு நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வைக்கிறேன் நான். இதோட ஸ்டிக்கு வந்து நான் வெறும் 2க்கு மட்டும் தான் வைக்க போகிறேன். மிச்சதுக்கெல்லாம் நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் குத்திட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற மிக்ஸை வந்து நான் இந்த 2 கிளாஸில் ஊற்றி வைக்கிறேன். இதையும் ஊற்றிட்டு மேலே வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு கவர் வந்து பிளாஸ்டிக் கவர் தான் வச்சுருக்கேன். அதை வந்து மேலே வந்து மூடிட்டு நம்ம வந்து நடுவில் கீறு போட்டுட்டு அதில் உள்ளே வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கலாம். நான் வந்து 2 கிளாஸில் அதே மாதிரி பண்ணேன். உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஷீட் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபாயில் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். ஃபாயில் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இது மேலே வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நான் நடுவில் கட் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து உள்ளே வச்சிடலாம். இது வந்து அதுக்கப்புறமா நமக்கு செட் ஆகும்போது இது வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து வச்சுன்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இதை. இப்போ வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நம்ம வைக்கலாம். பாருங்கள் நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு இருக்கேன். இது வந்து நல்லாவே ஐஸாக மாறி வரும் நமக்கு. இப்போ வந்து எனக்கு 10 மணி நேரம் ஆச்சு இது வந்து செட் ஆகிறதுக்கு. இப்போ நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்துகிட்டு அந்த பவுலில் வந்து இந்த ஐஸ்கிரீமை வந்து வச்சிடலாம் நம்ம. இப்போ இது கொஞ்சம் நேரம் தண்ணியிலே இருக்கட்டும். இப்போ வந்து அன்மோல்டு பண்ணலாம் நம்ம. இப்போ பாருங்கள் குல்ஃபி வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸில் பண்ணியிருக்கிற குல்ஃபி வந்து இந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு. நமக்கு டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து நான் இந்த தட்டில் வச்சிடுறேன். ஒன்று மட்டும் அதிலே வச்சிடுறேன் நான். இப்போ இதெல்லாம் அன்மோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். யாருக்கு தான் குல்ஃபி பிடிக்காதுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கு குல்ஃபி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பாதாம் மிக்ஸை வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கிற குல்ஃபி கூட நான் காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட கண்ணாடி கிளாஸ் இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஸ்டீல் டம்ளர் கூட எடுத்துக்கலாம். அதில் கூட ஊற்றி வைக்கலாம் நீங்கள். இந்த கிளாஸ் வந்து நம்ம ஃபியூ செகண்ட்ஸ் தண்ணியில் வச்சு எடுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா அன்மோல்ட் பண்ணுறதுக்கு வரும். தண்ணியில் வச்ச கிளாஸ் வந்து நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ வந்து அதுலேருந்து நம்ம ஐஸ்கிரீமை வந்து குல்ஃபியை வந்து நம்ம அன்மோல்ட் பண்ணலாம். பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி குல்ஃபி செஞ்சு பாருங்கள். இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸில் குல்ஃபி செஞ்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் குல்ஃபி பிடிக்குமோ அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்ஸ் பட்டன் தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.